தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிறத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நட்சத்திர பாகமானது லூக்கா நட்சத்திர 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 12வது வாக்கியம். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறினார். நான் பார்க்கணும், இதோட பின்னணி என்னவென்று தெரியும். உடல்நலம் ஊனமுற்ற அந்த பெண் ஓய்வு நாளில் குணமடைகின்றார். 18 ஆண்டு காலமாக பேய் பிடித்த அவளை தெய்வம் குணப்படுத்துகின்றார். அவள் வாசிக்கிற 12ஆம் வாக்கியத்தில் நான் வாசிக்கிறோம் என்னவென்று, இயேசு அவரை கண்டு அதன் பிறகு அவரை என்ன செய்கின்றார், அவளை அருகே அவரை கூப்பிட்டு. அவள் இயேசு அவரை காண்பதும் அதன் பிறகு அருகில் கூப்பிடுவதும் இதுதான் இந்த நாட்களிலும் இந்த காலத்திலும் நடப்பது. எப்படி என்றால், இயேசு நம்மை காண்பது, நம்முடைய வாழ்க்கை சூழல் தெய்வம் கண்டு கொண்டிருக்கின்றார். இந்த பெண் 18 ஆண்டு காலமாக இந்த பெண் பேய் பிடித்த இந்த பெண் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றால், இவள் ஒரு நாளும் இயேசு போனதில்லை. இயேசு அவளை தேடி வந்து அவளை கண்டு அவளை தேடி வருகின்றார். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை சூழலையும் நாம் எப்படி வாழ்கின்றோம், எந்த நிலையில் நாம் இருக்கின்றோம், எப்பேற்பட்ட நெருக்கடியில் இருக்கின்றோம், நம்முடைய குடும்பத்தின் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறவுகள் எப்படி இருக்கின்றன, நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் தெய்வம் கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கண்ட தெய்வம் ரெண்டாவது காரியம் செய்வது என்னவென்றால், அருகே கூப்பிடுகின்றார். இந்த பெண்ணை, இந்த மகளை தெய்வம் சென்று அருகே கூப்பிட்டார். அருகே கூப்பிட்ட உடனே அந்த மகள் வந்தால் தெய்வம் நம்மை அருகே கூப்பிடுகிறார். அதுதான் திருப்பலி, அதான் பாவ சங்கீர்த்தனம், அதான் நான் குடும்பத்தினே நான் செய்கிற ஜெபமாலை, அதுதான் நான் இறை வார்த்தையை படிப்பது. அப்படி என்றால் இறைவன் என்னை கூப்பிடுவதுதான் இது எல்லாமே அர்த்தங்கள். அப்போ இறைவன் என்னை அழைக்கிற சமயத்தில் திருச்சபை வழியாக, அருத்தந்தர்கள் வழியாக, வாருங்கள், நீங்கள் ஆலயத்துக்கு கடந்து வாருங்கள், வழிபாட்டுக்கு கடந்து வாருங்கள், திருப்பலிக்கு கடந்து வாருங்கள், தியானத்துக்கு கடந்து வாருங்கள், பாவ சங்கீதனம் செய்ய அனைவரும் கடந்து வாருங்கள், இறை வார்த்தை படிக்க அனைவரும் கடந்து வாருங்கள். இதோ குடும்பத்தில் பெற்றோர்கள் வழியாக, குடும்ப அங்கத்தினர்கள் வழியாக வாருங்கள், அனைவரும் வாருங்கள், குடும்பமாக இணைந்து நாம் ஜெபமாலை ஜெபிப்போம், அனைவரும் கடந்து வாருங்கள். அப்போ இறைவன் நம்மை அழகாக கூப்பிடுகின்றார். அந்த கூப்பிடும் குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா என்பதான் கேள்விக்குறி. இங்கே இயேசு அழைத்த உடனே அந்த மகள் வந்த பிறகு இயேசு சொன்ன வார்த்தை, இதோ உன் நோயிலிருந்து நீ விடுவிக்கப்படுகின்றேன். அதே மாதிரி இறைவன் என்னை அழைக்கிற சமயத்தில் நான் போக வேண்டும். அப்போ திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிற பொழுது, குடும்ப ஜெபமாலை நான் ஜெபிக்கிற பொழுது, பாவ சங்கீதத்தை நாம் செய்கின்ற பொழுது, இறை வார்த்தை படிக்கிற சமயத்தில் நோய்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் எனக்கு அங்கு விடுதலை கிடைக்கும். ஆக இறை சன்னதியில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, அழைக்கும் குரலுக்கு செவி கொடுக்க எனக்கு சக்தியை தாரும் என்று சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுவோம். அந்த குரலுக்கு நாம் செவி கொடுத்து நாம் கடன் செல்வோம். நல்லவனாய் இறைவனே, நீர் தாமே எங்களை அழைத்து கொண்டு வருகின்றீர். ஒவ்வொரு நொடியிலும் எங்களை பேர் சொல்லி அழைக்கின்றீர். அந்த அழைப்புக்கு நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் வாழ கிருபை தந்திலும். இயற்கை வழியாக, மக்கள் வழியாக, திருச்சபை வழியாக பல வடிவத்தில் நீர் எங்களை அழைக்கின்றீர். நாங்கள் தான் உணராமல் இருக்கின்றோம். எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.